இப்போ வந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எதிரி. பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், மலைவாழ் மக்கள், இவர்கள் தான் அவர்களுடைய டார்கெட். இது வந்து சொன்னால் புரிய மாட்டேங்குது. இப்போ முஸ்லீம்கள்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க, முஸ்லீம்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் வந்து இந்த மீட்டிங்கில் பேசக்கூடிய இந்த பிராமின் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இந்த பிராமின் இல்லாமல் இந்த நாட்டில் எதுவும் அசையாது, அந்த அளவு நாங்கள் வந்து பவராக இருக்கிறோம் அப்படின்னு தென்னாவட்ட பேசுகிறார். ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு கைபர் போலன் கணவாய் வழியாக ஈரான்லேருந்து இங்கே புறப்பட்டு வந்து பட்டினிலாம் வந்து இந்த நாடு நம்ம நாடு வந்து அவர்களுக்கு இடம் கொடுத்தோம். கடைசியில் அந்த மக்களையே அடிமையாக்கி சூத்திரர்கள்னு அவர்கள் பெயரை வச்சு அவன் இருந்த கோயிலெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே இவன் போய் உட்காந்துக்கிட்டு, நீ வெளியில் வராத, நீ வந்து தீட்டு, நீ உள்ளே வந்தால் தீட்டு, வெளியில் வராத, உள்ளே வராத அப்படின்னு சொல்லி அவர்களை தடுத்து என்ன கொடுமைகள்லாம் பண்ணி கடைசியில் அந்த மக்கள் எல்லாம் ஒரு சிந்திக்க விடாத மக்களாக மாற்றி கிட்டத்தட்ட 2000 வருஷமாக. ஏதோ இப்போ தான் வந்து இந்த சுதந்திரத்துக்கு பிறகு மக்கள்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து தெளிவடைஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது அது வந்து இப்போ பொறுக்க முடியல. நம்மளை வந்து அரசுலேருந்துலாம் இடஒதுக்கீட்டில் தூக்கிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ ஓரளவு நல்லா இருக்குது. ஆனால் வட மாநிலங்கள்லாம் இன்னும் வந்து அந்த பிராமண ஆதிக்கம் இதுக்குலாம் இருக்குது. இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பெரியாருலேருந்து எத்தனையோ சீர்திருத்தவாதிகள்லாம் கஷ்டப்பட்டு இதை மனு நீதியெல்லாம் ஒழிச்சு பண்ணாலும் இவர்களுடைய கொட்டம் இன்னும் அடங்கலை. பாருங்கள் இப்போ எப்படி பேசுகிறாருன்னு அவரோட அந்த பேச்சை பாருங்கள். பிராமின் டச் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த எதுவுமே நகராது சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராமின் டச் இருக்கணுங்க, சிந்தனையிலையோ செயல்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பிராமணர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை, புரிஞ்சுக்கணும். சரி சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அப்ப நம்மளை எவனும் அசைக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. ஆனா ஒண்ணு நீ மறக்க கூடாது, என்ன, மற்ற ஜாதிகளை விட மற்ற சமூகங்களை விட பிராமணர்களுக்கு பகவான் பொறுப்பு கூட கொடுத்திருக்கார். எல்லாம் நாங்கள் தான், நாங்கள் இல்லாமல் அணு கூட அசையாது அப்படிங்கிறாரு இந்த ஆள். இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் போதே இந்த துள்ளுனாங்கனாக்க இன்னும் பழைய மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமை இருந்தால் என்ன நிலைமை கவனித்து பாருங்கள். இப்போவும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது என்னன்னாக்க, ரொம்பவும் நம்ம வர்ணாசிரமத்தை கொண்டு வந்தோம்னாக்க எல்லாம் இஸ்லாத்துக்கு ஓடிடுவானுங்க. அதனால் இருக்கிற ஆளுங்களையாவது தக்க வச்சுக்கணும், நம்மளுடைய நிலைப்பாட்டை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக அடக்கி வாசிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க.